அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேனருக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு முன்னாடி வந்துருங்க. பெண்கள் கொஞ்சம் இடம் விட்டு பின்னாடி இல்லைங்க. பின்னாடி இருக்கிற ஆண்கள் கொஞ்சம் அலைன்மெண்ட்டை பார்த்து இல்லைங்க, கொஞ்சம் கரெக்டா இல்லைங்க. பேனருக்கு பின்னாடி இருக்கிறவங்க, அந்த வண்டிக்கு டாடா ஏசிக்கு பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்துருங்க. பேனருக்கு முன்னாடி வந்துருங்க. வாலண்டியர்ஸ் அந்த பேனருக்கு பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி அனுப்பிச்சுடுங்க. பாருங்க, அலைன்மெண்டா கொஞ்சம் பார்த்து சரியா நிக்க சொல்லுங்க. டிராபிக் ஆயிடும். காசிம் பாய் வாங்க வாங்க, மேல வாங்க. கை கொடுங்க, கை கொடுங்க. பாத்து பாத்து. அல்லாஹ் பேசுற வரலையா? பேகா பாத்துக்கோ, நான் மறந்துடுவோம், ஞாபகம் வச்சுக்கோ. அது சொன்னோம். எல்லாம் வந்துட்டாங்களா? சரி சரி வந்துட்டு வராங்க. ஓகே, ரெண்டு வேன் இன்னும் பெண்கள் வராங்க. பெண்கள் வராங்க, அப்புறம் வழி விடுங்க அவங்களுக்கு. கரெக்டா இருக்கா? கேட்கலையா? கால் வருதா? கட் பண்ணி விடுங்க. யாரு யாரு? தமிழ் முரசா? பிரஸ்ஸா? பெண்கள் கொஞ்சம் நெருக்கி நிக்காம வந்து கொஞ்சம் பேக்ல போகலாம். அப்படியே கொஞ்சம் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் கொஞ்சம் கேப் போட்டு நின்றீங்கன்னா போதும். ரொம்ப டைம் இருட்டாயிடும். போய் அப்புறம் ஆரம்பிச்சதும் வரட்டும். ஓசன் தானே போட போறோம், வந்துருவாங்க அதுக்குள்ள. அபிபாய் 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 ஓசன் தானே போட போறோம், ஆரம்பிச்சு விடுவோம், வரட்டும். இருட்டாயிடும். போய் அப்புறம் 1 மணி நேரம் டைம் ஆயிடுச்சு. மேல வந்துருங்க. பாய் சல்மான் பாய், மேல வாங்க. சல்மான் பாய் பேசுவா. ஆல்ரெடி 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. நம்ம சொன்ன டைமோட ரொம்ப லேட் ஆகும். கோஷம் போடுவோம். ஃபர்ஸ்ட் கோஷம் நீங்க போட்டு விடுங்க. ஆரம்பிச்சிருவோம். நீங்க கோஷம் ஹோம் டெலிவரி. சரி, ஓகே, ஆரம்பிச்சலாமா? கீழே டைம்
भाई घोषणा यार भाई சரி கடைசியா வந்து ஆசை கடைசியில் முடிச்சு பயணிச்ச அப்புறம் ஆசை மட்டும் போடுறாங்களா கொடுத்தாச்சு போய் கொடுத்துருங்க அப்படியே கொடுத்துருங்க எடுத்து எடுத்து கொடுத்துருங்க எல்லாமே ஃபுல்லாக சொல்லிடலாம் மைக் இல்லையே இந்த மைக்கா இதுயா இங்க ஃப்ரண்ட்ல கேஸ்ட் வரது கரெக்டா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டத்தின் சார்பாக வக்ஃபு திருத்த சட்ட மசோதா வாபஸ் பெற கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பாசிச பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் குறிவைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதில் ஆரம்பித்து முத்தலாக், காஷ்மீர் 370 ரத்து, இப்படி தொடர்ச்சியாக முஸ்லிம்களை குறிவைக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக அரசு இப்போது முஸ்லிம்கள் நம்முடைய சமுதாய ஏழை மக்களுக்காக பயன்படுவதற்காக அல்லாஹுடைய திருப்தியை நாடி அல்லாஹுடைய பாதையில் விட்டு சென்ற சொத்துக்களை இன்றைக்கு அபகரிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். இது போன்ற சட்டங்களை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த சட்டம் வாபஸ் பெறும் வரை நாங்கள் போராடுவோம். ஏனென்று சொன்னால் இந்த தேசத்தை கட்டமைத்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த தேசத்திற்காக உயிரை தியாகம் செய்து பொருளாதார தியாகம் செய்து இப்படி எண்ணற்ற தியாகம் செய்த ஒரு சமுதாயத்தை சொந்த நாட்டிலே அகதியாக்கப்படுவதற்கான முயற்சியை இந்த சங் பரிவார கும்பல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விரட்டி அடிக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். இந்த வக்ஃபு மசோதா திருத்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். இந்த மாநிலத்தை ஆளுகின்ற என்ஆர் அரசாங்கம் ரங்கசாமி அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். புதுச்சேரியில் இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்பதற்காக சங் பரிவார கும்பல்களை எச்சரிப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடர்ச்சிதான். அவர்கள் வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தொடர்ச்சியாக போராடும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் முதல் கட்டமாக இப்பொழுது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. இதை கோஷங்கள் எழுப்பப்படும். அந்த கோஷங்கள் சங்கிகளுடைய காதுகளுக்கு கேட்கும் வரை சத்தமாக சொல்லவும். பாதையை விட்டு கொஞ்சம் உள்ள வந்துருங்க. பாதைக்கு இடையில் இல்லாம பின்னாடி போயிருங்க. நெருக்கம் இல்லாம ரொம்ப நெருக்குறீங்க. சைட்ல போய் உள்ள வந்துருங்க. பாதைக்கு இடையில் இல்லாம ஆண்கள் என்ன முன்னாடி வந்துருங்க. தண்ணிக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். ஏழை மக்களின் நலன் காக்க, ஏழை மக்களின் நலன் காக்க முஸ்லிம் முன்னோர்கள் வாரி கொடுத்த, முஸ்லிம் முன்னோர்கள் வாரி கொடுத்த லட்சக்கணக்கான கோடிகளை அபகரிக்கும் முயற்சிகளை முறியடிக்கும் போராட்டம், முறியடிக்கும் போராட்டம், முறியடிக்கும் போராட்டம், முறியடிக்கும் போராட்டம். வக்ஃபு சொத்தை அபகரிக்க துடிக்கும், வக்ஃபு சொத்தை அபகரிக்க துடிக்கும், வக்ஃபு சொத்தை அபகரிக்க துடிக்கும், வக்ஃபு சொத்தை அபகரிக்க
ஒன்றிய அரசின் அடக்குமுறையை வன்மையாக கண்டித்து ஆழ்த்தெழுந்த போராட்டம் கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். திட்டம் போட்டு சட்டம் போட்டு முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து சதி செய்யும் ஒன்றிய அரசின் தயவத்தனத்தை கண்டிக்கின்றோம். கால்பட்டுக்களுக்கான ஒன்றிய அரசு சௌக்கிதார் மோடி அரசு அதானிக்காக காஷ்மீர் திருத்தம், அம்பானிக்காக வக்பு திருத்தம், அதானிக்காக காஷ்மீர் திருத்தம், அம்பானிக்காக வக்பு திருத்தம், அம்பானியின் கனவு மாளிகை, கண்ணாடியால் சூழ்ந்த மாளிகை, வக்பு நிலத்தை அபகரித்து அலங்கரிக்கப்பட்ட கனவு மாளிகை, யாரடா நீ யாரடா? எங்கள் முன்னாள் வாரி கொடுத்த வக்பு சொத்தை அபகரிக்க, வக்பு சொத்தை நிர்வகிக்க வீட்டுக்குமார நீ யாரடா? முஸ்லிம் சொத்தை அபகரிக்க சட்டத்தில் திட்டம் போட்டு வஞ்சகம் செய்யும் ஒன்றிய அரசு, எச்சரிக்கை. இது முஸ்லிம்களின் எச்சரிக்கை. சட்ட திருத்தம் என்ற பெயரில் அரசியலமைப்பை நாசம் செய்யும் ஒன்றிய அரசின் கயவத்தனத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். சட்ட திருத்தம் கொண்டு வந்து வக்பு வாரிய சொத்துக்களை அபகரிக்க திட்டம் போடுறானே. உறுத்துகிறதா? உன் கண்களை எல்லாம் உறுத்துகிறதா? லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்கள் பாஜகவின் கண்களை உறுத்துகிறதா? வக்பு வாரிய நிர்வாகத்தில் காவிகளை நுழைக்க துடிக்கிறதா? என்ன நியாயம்? நீதிவான்களை என்ன நியாயம்? முஸ்லிம்களின் சொத்தை நிர்வகிக்க காவிகள் துடிப்பது என்ன நியாயம்? சங்கர மரத்தின் நிர்வாகத்தில்
கோவில் கிறிஸ்டின் முஸ்லிம்களை உறுப்பினராய் உள்ளே சேர்த்தால் ஏற்பாயா சரிதான் என்று ஏற்பாயா? ஒன்றிய பாஜக அரசு, ஒன்றிய மைனாரிட்டி அரசு, வாழ விடு முஸ்லிம்களை நிம்மதியாக வாழ விடு, நிம்மதியாக வாழ விடு. நாட்டின் பெயரால் வன்முறைகள், மதத்தின் பெயரால் வன்முறைகள், குடித்த ரத்தம் போதாதென்று வக்பு சொத்திலும் கை வைக்கிறாய், முத்தலாக்கில் மூக்கை வைத்து முஸ்லிம்கள் உரிமை பறித்தாயே. பாபரி மஸ்ஜித் எங்கள் நிலத்தை, அநியாயமாய் அக்கிரமமாய் அபகரித்தாயே. பாவிகளே, இந்திய மண்ணின் மைந்தர்களை அகதியாக்க துடித்த பாவிகளே, மாட்டுக்கரியின் பெயராலே அப்பாவிகளை கொன்றாயே. ஜெய் ஸ்ரீராம் பெயராலே மனித உயிரை பறித்தாயே. மாட்டுக்கரியின் பெயராலே அப்பாவிகளை கொன்றாயே. ஜெய் ஸ்ரீராமின் பெயராலே மனித உயிரை பறித்தாயே. ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்ல, முஸ்லிம் நெருப்பை உலகமே அறியும், உரிமைக்காக குரல் கொடுக்கும், முஸ்லிம்கள் வீட்டை இடித்தாயே. எத்தனை வன்மம், முஸ்லிம்கள் மீது எத்தனை வன்மம். அடுத்தடுத்த முஸ்லிம்கள் சொத்துக்களை அபகரிக்க துடிக்கிறாயே. அராஜகம் இது அராஜகம், உலகத்தில் இல்லா அராஜகம். பாதுகாப்பில்லை, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பில்லை, இந்தியாவில் பாதுகாப்பில்லை, வக்பு சொத்துக்கள் பாதுகாப்பில்லை, இந்தியாவில் பாதுகாப்பில்லை, வக்பு சொத்துக்கள் பாதுகாப்பில்லை. வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டி அடித்த சமுதாயம். கைவிட மாட்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டோம். உரிமை மீட்பு போராட்டத்தை உயிரே போராட விட மாட்டோம். உரிமைக்காக உயிரை கொடுக்க, தயக்கம் காட்டாத சமுதாயம்டா, உன் திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி, உன்னை விரட்டி அடிக்க தயங்காதடா, நினைவிருக்கா? ஷாஹீன் பாக் நினைவிருக்கா? ஷாஹீன் பாக் நினைவிருக்கா? அல்லும் பகலும் ஓங்கி ஒலித்த
நாம் ஓங்கி உழைப்போம், நாம் ஓங்கி உழைப்போம். இது எங்கள் சொத்து, இது எங்கள் சொத்து, இது எங்கள் உரிமை, இது எங்கள் உரிமை. உன் திட்டம் ஒழிப்போம், உன் திட்டம் ஒழிப்போம், உன் கொட்டல் ஒழிப்போம், உன் சட்டம் தளர்ப்போம். நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். நீ சுருக்கிட நினைத்தால், நீ சுருக்கிட நினைத்தால் பம்பை இழக்கவும் மாட்டோம். உன்னை விரட்டி அடிப்போம், உன்னை விரட்டி அடிப்போம். எங்கள் உரிமை காக்க, எங்கள் உரிமை காக்க நாங்கள் உயிரை கொடுப்போம். தனத்தை, உன் திருட்டு தனத்தை நாங்கள் ஒழித்து கட்டுவோம், நாங்கள் ஒழித்து கட்டுவோம். நாங்கள் கலைஞர மாட்டோம், கலங்க மாட்டோம். இனி ஒவ்வொரு நாளும் உன் முழக்கம் கலையும், உன் முழக்கம் கலையும். இது விடுதலை முழக்கம், இது விடுதலை முழக்கம். இது நாடா கேட்கும், இது நாடா கேட்கும். வக்பை நீக்கும் வரைக்கும், வக்பை நீக்கும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும், எங்கள் போராட்டம் தொடரும். உன் ஆணவாட்சி, உன் ஆணவாட்சி அது நிறைவு அழியும், அது நிறைவு அழியும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பெண்கள் பகுதியில கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். பின்னாடி இடம் இருக்கு, ரொம்ப டைட்டா நிக்க தேவையில்ல. ஆண்கள் பக்கம் கொஞ்சம் நல்லா பின்னாடி கேப் இருக்கு நிறைய. பெண்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாவே நில்லுங்க. ஆண்கள்லாம் இப்ப வந்து அவங்க எல்லாம் அப்படியே ஃப்ரீயா பின்னாடி நில்லுங்க, அப்படி தள்ளி நில்லுங்க. அதே போல சைட்ல ஓரம் வச்சவங்க எல்லாம் அப்படி பின்னால போயிருங்க. அடுத்தபடியாக கண்டன உரை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர் எம்எல்சி அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாலண்டியர்ஸ் தண்ணி சைடுல நிக்கிற ஆண்கள்லாம் அவன் பின்னால போயிருங்க. வாகனத்துக்கு வெளியே விட்டுருங்க. தண்ணி கொடுக்க சொல்லுங்க. அதே போல தொண்டரணியில தண்ணி கொடுக்க முடியுங்க. பெண்கள் தரப்புல ஆண்கள் தரப்புல தண்ணீரை பாத்திரத்துக்கு கொடுங்க. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த பகுதியிலே வாழுகின்ற எங்கள் தொப்புள் கொடி உறவுகளான பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே, காவல் உளவு துறைகளை சார்ந்த அதிகாரிகளே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த மாலை பொழுதிலே கோபாவேசத்தோடு ஆர்ப்பாட்ட குணத்தோடு இங்கு ஒரு பெருங்கூட்டம் கூடியிருக்கிறது என்று சொன்னால் சரி இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் என்று சொன்னால், சமீபத்திலே ஒன்றிய அரசு வக்ஃபு சட்ட திருத்தம் என்கின்ற ஒரு சட்ட திருத்தத்தை முன்வைத்து பல கட்டங்களை தாண்டி இப்போது அந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இதுல விவரமறியாத மக்களுக்கு அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தெரியாது. ஏதோ வக்ஃபு சட்டமா ஏதோ திருத்துறாங்களாம், அது என்ன நமக்கு தெரியல என்று ஒதுங்கி போய் விடுகின்றார்கள். இந்த நாட்டிலே வாழக்கூடிய நமக்கு விழிப்புணர்வு என்பது ரொம்ப அவசியங்க. விழிப்புணர்வு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நம்மை கண்டிப்பாக ஏமாற்றி விடுவார்கள்.
இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் என்பது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனமான திருத்தம். அது எந்த அடிப்படையிலே தவறானது, எந்த விதமான அறமற்றது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை, முஸ்லீம் சமுதாயத்தை நசுக்க வேண்டும் என்கின்ற சில ஆண்டுகளுக்கு முன்னால் கொரோனா என்கின்ற வைரஸ் எப்படி மனித குலத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதோ அதே போல மனித குலத்தை, மனித சமத்துவத்தை, மத நல்லிணக்கத்தை உடைத்து அதை வெட்டி பிளந்து கீறி கிழித்து தங்களுடைய ஆட்சியை நடத்த வேண்டும் என்கின்ற கொடூர சிந்தனைக்கு உரியவர்கள் தான் இந்த பாஜகவை சார்ந்தவர்கள். 2014ஆம் ஆண்டு இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இவர்கள் போடுகின்ற சட்டங்களும் திட்டங்களும் இந்த நாட்டை எப்படி சுரண்டலாம், எப்படி நம்முடைய செல்வத்தை வளப்படுத்திக் கொள்ளலாம், எந்தெந்த ஊர்களிலே கலவரத்தை உண்டாக்கலாம், ஒரு ஊரை அமைதியாக இருக்க விடக்கூடாது என்று ஒவ்வொரு பிரச்சனையாக இவர்கள் கிளப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். 2014க்கு முன்னதாக 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. அதுக்கு காங்கிரஸ் ஆட்சியில தங்கமோ வெள்ளியோ கரம் கொண்டு ஓடிச்சுன்னு சொல்லவில்லை. அதிலே சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இவ்வளவு மோசமாக இல்லை, இவ்வளவு கேவலமாக இல்லை. அந்த அளவிற்கு அதிகமான பிரச்சனைகளை இவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். தமிழகம், புதுவை, கேரளா போன்ற மாநிலங்கள் பரவாயில்லை. வட மாநிலங்களுக்கு நீங்கள் சென்று பார்த்தால் நாள்தோறும் வகுப்புவாத கலவரங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. தலித்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் தாக்கப்படுகின்றார்கள். சனாதனம் தலைவிரித்து ஆடுகின்றது. முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் தாக்கப்படுகின்றன. முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களிலே காவி கொடியை ஏற்றுகின்றார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல சொல்லி ஒரு முஸ்லிமை அடிக்கின்றார்கள். சாலைக்கு வந்தவுடனே யாரெல்லாம் சாலைக்கு வந்து தொழுகின்றார்களோ அவருடைய பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும் என்று சொல்கின்றார்கள். இது மாதிரியான கடுமையான அடக்குமுறைகளை இந்திய மக்கள் மீதும், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தின் மீதும் ரொம்ப தொந்தரவா இருக்கு. முஸ்லிம் சமுதாயத்தின் மீது கடுமையான அடக்குமுறைகளை இவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இவர்களால் நாட்டுக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா? ஒரு நன்மை நீங்க சொல்ல முடியுமா? ஆட்சிக்கு வந்தார்கள், இந்தியாவுடைய நிலை இப்படி உயர்ந்திருக்கின்றது, பொருளாதாரத்திலே உலக நாடுகளை விட இந்தியா உயர்ந்திருக்கின்றது என்று ஒரு வளர்ச்சியை நீங்கள் காட்ட முடியுமா? வளர்ச்சி இங்கு எதுவும் இல்லை, தளர்ச்சி தான் இருக்கிறது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும். பாபர் மஸ்ஜித் என்கின்ற ஒரு பள்ளிவாசல் 450 ஆண்டுகளுக்கும் மேலாக தொழுகை நடத்தப்பட்ட ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை பிரச்சனை செய்து அந்த பள்ளிவாசலை இழுத்து தரைமட்டமாக்கி அதுக்கு உரிய ஒரு மோசமான தீர்ப்பையும் பெற்று இங்கு அங்கு ராமர் கோயிலை கட்டி இருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஆட்சி என்று இந்த ஒரு உதாரணம் போதாதா? குடியுரிமை திருத்த சட்டம் என்கின்ற கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கி இருக்கின்றார்கள். இது மாதிரி ஏராளமான அடக்குமுறைகளை இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர்கள் கட்டமைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அதிலே இவர்கள் இப்போது கையில் எடுத்திருப்பதுதான் இந்த வக்ஃபு சட்ட திருத்தம். வக்ஃபு என்றால் என்ன என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நிறைய மக்களுக்கு இது என்னன்னு புரியல. அதனாலவோ என்னவோ இந்த பாஜகவின் மீது அவர்களுக்கு ஒரு கோபம் ஏற்படுவது கிடையாது. வக்ஃபு சொத்து என்றால் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய சமூகத்திலே அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற நன்னோக்கத்திலே தங்களுடைய ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய சொத்துக்களை இந்த மக்களுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். அந்த வக்ஃபு சொத்துக்கள் 3 விதங்களிலே அடிப்படையாக கொண்டவை. டிக்ளரேஷன் என்று சொல்லுவார்கள். தன்னுடைய சொத்தை எப்படி எழுதி கொடுக்கிறார் அவர், அது வக்ஃபாயும். வக்ஃபு பை யூசர் என்று சொல்லுவார்கள். பயன்பாட்டிலே வக்ஃபுனுடைய ப்ராப்பர்ட்டியா அது ஆயிரும். மூன்றாவதாக வக்ஃபுன் அலல் அவுலாத் என்று சொல்லுவார்கள்.
அதாவது தங்களுடைய வாரிசுகளுக்காக, தன்னுடைய சந்ததிகளுக்காக வேண்டி, அவர்களுடைய நன்மைக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். இதிலே பெரும்பான்மையான சொத்துக்கள் வக்ஃபுன் அலல் அவுலாத் என்ற பெயரில் தான் இருக்கின்றது. இந்த சொத்துக்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கள், லட்சக்கணக்கான சொத்துக்கள் இந்தியாவிற்கும் பரவி கிடக்கின்றன. ஒரு புள்ளி விவரத்தை குறிப்பிடுகின்றார்கள், ராணுவத்திற்கு அடுத்தபடியாக ரயில்வே துறை அதிகமான நிலங்களை வைத்திருக்கின்றார்கள். ராணுவம், ரயில்வே இந்த இரண்டுக்கும் அடுத்தபடியாக மூன்றாவது இடத்திலே அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கின்ற துறை வக்ஃபு வாரியம் தான். அப்ப எவ்வளவு சொத்து பாருங்க. நம்முடைய முன்னோர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய மனசு என்று பாருங்கள். இதை நீங்கள் கவனத்தில் வைக்கிறீங்க, நல்லா கவனிக்க வேண்டும். இந்த சொத்துக்கு சொந்தக்காரர்கள் யார்? சொத்தை கொடுத்தவன் யாரு? சொத்தை கொடுத்தவன் முஸ்லிம். சொத்தை யாருக்காக கொடுத்தான்? ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் கொடுத்தான். அதுவும் இருக்கிறது. இந்தியர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி முஸ்லிம்கள் கொடுத்த சொத்துக்கள் தனியாக இருக்கின்றது, அது வேறு விஷயம். இந்த வக்ஃபு சொத்துக்கள் என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய நன்மைக்காக, முஸ்லிம்களால் அதாவது அன்பளிப்பு செய்யப்பட்ட, தர்மம் செய்யப்பட்ட இடங்கள், இதான் வக்ஃபு சொத்துக்கள். இந்த சொத்துக்கள் சூப்பரண்டுகள் இருப்பார்கள், பல அதிகாரிகள் இருப்பார்கள், போர்டு மெம்பர்கள் எல்லாம் இருப்பார்கள். இப்படியே இந்த வக்ஃபு வாரியம் என்பது அந்த சொத்துக்களை கவனித்து நிர்வகித்து மேலாண்மை செய்து வந்தார்கள். இந்த வக்ஃபு வாரியத்திலே கடந்த காலங்களிலே பல சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வக்ஃபு வாரியத்தை உருவாக்கிய காலத்தில் என்ன சட்டம் இருந்ததோ அதே சட்டத்தை அப்படியே யாரும் பின்பற்றவில்லை. காலப்போக்கிலே சூழலுக்கு ஏற்ப சில திருத்தங்கள் அதில் செய்யப்பட்டது உண்மைதான். அதை நாம் மறுக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. ஆனால் சமீபத்திலே செய்யப்படுகின்ற சட்ட திருத்தம் என்பது முந்தைய சட்ட திருத்தங்களை போன்றது அல்ல. இவங்க ஒட்டுமொத்த வக்ஃபு சொத்துக்களையும் அபகரிக்க வேண்டும், ஆட்டை போட வேண்டும், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு இந்த பயன்பாடு கிடைக்கக்கூடாது என்கின்ற கொடிய நோக்கிலே கொண்டு வரப்பட்ட திருத்தமாக இருக்கின்றது. இவர்கள் முதலிலே முஸ்லிம்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசா கேட்டா வக்ஃபு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு விட்டது, அது ஒரு முறையில்லாமல் இருக்கின்றது, அதை காப்பாற்றுவதற்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம் சொல்றிய, உனக்கு அதை சொல்வதற்கு அருகதை இருக்கின்றதா? நீ இஸ்லாமியர்கள் மீது பட்டு கொண்டவர்களா? முஸ்லிம்களுடைய கண்ணீரை துடைக்க வந்தவர்களா? இல்லை, முஸ்லிம்களை அள வைத்து அவருடைய உள்ளத்தை ரணப்படுத்தி அதிலே குளிராயக்கூடிய ஒரு மோசமான நிலையிலே நீ இருக்கின்றாய். நீ எங்களுக்கு நன்மை செய்கின்றாயா? இது முதல் கேள்வி. சரி, இந்த சட்ட திருத்தத்தில் என்ன கொண்டு வர்றான்? 44 திருத்தங்கள் அதிலே செய்யப்படுகின்றது. இந்த மசோதாவை பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்கின்றார்கள். தாக்கல் செய்தால் பாராளுமன்றம் சம்பிக்கின்றது. கடுமையான வலுவான எதிர்ப்புகள் அந்த பாராளுமன்றத்தில் எழுந்த உடனே ஜேபிசி என்று ஒன்றை அமைக்கிறாங்க. ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி என்று சொல்வார்கள். 4வது அவைகளில் இருந்து 31 நபர்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒருத்தர் தலைவராக்கி கூட்டுக்குழுவை அமைத்து நீங்க போய் ஆய்வு செய்யுங்கள், மக்களிடத்திலே பிரதிநிதிகளிடத்திலே கருத்து கேளுங்க, இந்த சட்ட திருத்தம் பண்றதுக்கு உரிய முகாந்திரம் இருக்கின்றதா, நியாயம் இருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்யுங்கள் என்று போலித்தனமாக பொய்யாக ஜோடித்து ஒரு குழுவை அமைக்கின்றார்கள். அந்த குழு என்ன செய்யும்? அந்த குழுவுடைய தலைவர் யாருன்னு பார்த்தா அவர் யாரு? பிஜேபியினுடைய ஒரு எம்பி. நல்லா கவனிக்கணும். டெல்லிக்கு எப்படிங்க ஓனா சாட்சி ஆகும்? டெல்லிக்கு ஓனா சாட்சி ஆக முடியுமா? பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டத்துக்கு அதுக்கு போடப்பட்ட கமிட்டிக்கு தலைவர் யாருன்னு பார்த்தா அவர் பிஜேபி கட்சியை சார்ந்த ஒரு எம்பி. அவங்க சும்மா அங்கே மசலை கையில கொடுக்க நடந்துட்டு இவங்க கொடுத்த அப்படியே கொடுத்திருப்பாங்க. இவங்க கொடுத்த அறிக்கையை கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க. அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே தமிழகத்தை சார்ந்த எம்பிக்கள் இருந்தார்கள், ராசா போன்றவர்கள் இருந்தார்கள். அவங்க இறுதி கட்டத்திலே அதிலிருந்து வெளியேறுகின்றார்கள். அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் சொன்ன திருத்தங்கள் எதுவுமே அதில் சேர்க்கப்படவில்லை. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்பது ஒரு கருத்துடைப்பு, அவர் தங்களுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்று வெளியே உள்ள நம்மை போன்றவர் பேசுவது வேறு விஷயம்.
கூட்டுக்குழுவுக்குள்ள இருந்து வெளியே சொல்றாரு, இது ஒழுங்கா நீங்க வேலையை செய்யல என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறார். சரி, இதை என்னதான் திருத்த போறாங்க? சட்ட திருத்தம்னா எதை திருத்த போறாங்க? ஏன் உங்களுக்கு இந்த வருத்தம் வருகிறது அப்படின்னு பலர் கேட்கலாம். ஏராளமான பாதிப்புகள் நமக்கு இதில் இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்வதற்கு எனக்கு இங்கு அவகாசம் இல்லை. ஒன்று ரெண்டு விஷயங்களை இங்கு பதிவு செய்கிறேன். இப்போ இவங்க கொண்டு வந்த திருத்தத்துல ஒரு வரியிலே சொல்வதாக இருந்தால், இந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், அதான் அவங்க நோக்கம். இந்த சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு முழுசா கிடைக்க கூடாது, அது ஒரு நோக்கம். கார்பரேட் நிறுவனங்கள் அம்பானி, அதானி, அவங்க எலும்பு துண்டு போடுறான் பாருங்க, அவனுக்கு சாதகமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தங்கள் அனைத்தையுமே இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன, அந்த 2 ஆண்டு சிறை தண்டனை கிடையாது. யார் வக்ஃபு சொத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றார்களோ, அபகரித்து வைத்திருக்கின்றார்களோ, அவர்களுக்கு இருந்த 2 ஆண்டு சிறை தண்டனை நீக்கப்படுகிறது. இது யாருங்க நீக்குவான்? ஆட்டை போடுறவங்க நீக்குவான்? இந்த சட்டத்திலேயே ஓட்டையை போடுறான், அவன் ஆட்டையை போட போறான். அடுத்து இந்த வக்ஃபு சட்டத்துல இவன் செய்யக்கூடிய சூழ்ச்சி எதற்காக? இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு உண்டான எல்லா வாசலையும் திறக்கிறான். பார்த்தா 2 ஆண்டு சிறை தண்டனை ரத்து. இது ஒண்ணு. இன்னொரு திருத்தம் பாருங்க, உலகத்திலே எந்த அறிவாலையும், ஏன் ஒரு முட்டாள் கூட இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர மாட்டான். இவங்க கொண்டு வர்றாங்க. ஒரு வக்ஃபுடைய நிலத்திலே ஒருவன் 12 ஆண்டுகள் ஆக்கிரமித்து அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கிறான். அதை ஆக்கிரமிச்சு 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்னால், அந்த இடத்திற்கு அவன் உரிமை கோர முடியும். அந்த சொத்து அவனுக்கு உரியதாக ஆவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அநியாயமான சட்டம் இல்லையா? அது எப்படி ஆக்கிரமிப்பாளர் எப்படி உரிமையாளராக ஆகுவான்? 12 ஆண்டுகள் ஆக்கிரமித்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்வார்களா? பிஜேபி அலுவலகம் இருக்கிறது, எத்தனையோ அவங்களுக்கு சொந்தமான சொத்து இருக்கிறது. அங்கே ஒருத்தன் கரையை போட்டு 12 ஆண்டுகள்ல இது எனக்கு சொந்தம் என்று சொன்னால் இந்த ஏற்றுக்கொள்வார்களா? பாருங்க, எவ்வளவு மோசமான ஒரு திருத்தம் பாருங்க. இது ஒண்ணு. இன்னொரு பாருங்க, இந்த வக்ஃபுக்காக வேண்டி சொத்துக்கள் கிடைக்க கூடாது, இதுக்கு பிறகு யாரும் வக்ஃபு சொத்து தரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நெருக்கடியை உண்டாக்குறாங்க. அது என்னன்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் இந்த வக்ஃபுக்கு தன்னுடைய சொத்துக்களை இனாமாக தானமாக கொடுக்க கூடாது, கொடுத்தா அது செல்லாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் 5 ஆண்டுகள் பிராக்டிஸ் இஸ்லாம் சொல்வாங்க, இஸ்லாத்தை பின்பற்றினாலே தவிர அவருடைய சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்களாக ஏற்றுக்கொள்ளப்படாது. இது ஒரு இயக்கத்திடம் பண்ணுகிறார்கள். இது மாதிரி ஏராளமான சட்ட திருத்தங்கள். வக்ஃபு வாரியத்திற்கு இருந்த எல்லா அதிகாரத்தையும் விளங்கி விட்டார்கள். வக்ஃபு சொத்துக்களை மேலாண்மை செய்வது யாரு? வக்ஃபு வாரியம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை தேவைப்படும் போது அதை கணக்கெடுப்பாங்க. இந்த அதிகாரம் வக்ஃபு வாரியத்தில் உள்ளவங்களுக்கு கிடையாது. எவ்வளவு பெரிய நம்ம சொத்துங்க, நம்ம சொத்தை கணக்கிடுறதுக்கு நமக்கே உரிமை இல்லையா? அடுத்து பாருங்க, வக்ஃபு சொத்துக்கள் ஒரு பிரச்சனை வருது. நம்ம வக்ஃபு சொத்துங்கிறோம், இன்னொருத்தர் அவர் சொத்துங்கிறாரு. இது வக்ஃபு சொத்தா இல்லையா என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கின்றது? கலெக்டருக்கு இருக்கின்றது. இதுக்கு முன்னாடி இருந்த நிலை என்ன? ட்ரிபியூனல் என்று சொல்லுவார்கள், தீர்ப்பாயம். வக்ஃபு போர்டிலேயே வக்ஃபு தீர்ப்பாயம் என்று ஒன்று இருக்கும். அந்த கிட்டத்தட்ட அவங்களுக்கு என்ன சில அதிகாரங்கள் இருந்தது. அவங்க வக்ஃபு சொத்தை கிளைம் பண்ணுவாங்க. இப்போது அந்த அதிகாரத்தை பறித்து ஒரு மாவட்டத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய முதன்மை அதிகாரியாக இருக்கக்கூடிய கலெக்டர் தான் அதுக்கு பொறுப்பாளி. அதே போல சர்வே பண்ணுவாங்க, இடத்தை அளப்பாங்கல்ல, இந்த இடத்தை அளந்து இந்த இடம் வக்ஃபுக்குரியன்னு சொல்லி நம்ம இடத்துல அளக்கிற பாருங்க, அளந்து அந்த கற்களை ஊண்டி வைத்து நம்ம இடம் கிடைக்கிறது தெரியுமா? இது போல வக்ஃபு நிலங்களை சர்வே செய்யக்கூடிய அதிகாரம் வக்ஃபு போர்டுல யாருக்கும் கிடையாது. அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? கலெக்டருக்கு இருக்கிறது. நீங்க எடுக்கொண்டு தெரியுதா? உடனே கேட்பார்கள், நாங்க என்ன கலெக்டர் இருக்குன்னு சொன்னோம், கலெக்டருக்கு கொடுக்கறது தப்பா? ஓன் கலெக்டர் கூட்டி எங்களுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலை வேறு. வட மாநிலங்களிலே கலெக்டரா இருக்கிறவங்க யாரும் நினைக்கிறீங்க? முறையாக படித்தவர்களா? ஒரு கலெக்டர் வர்றாங்க, கலெக்டர் நீங்க கவனிக்க சாதாரண படிப்பு அல்ல, 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் அல்ல,
அவன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு நிறைய படிச்சு இந்த பையனுக்கு இங்கிலீஷே தெரியல. அதாவது ஆங்கிலம் தெரியாமல் இருப்பது ஒன்றும் கெட்ட விஷயம் சொல்லல. ஒரு IAS அளவுக்கு படிக்கிற ஒருத்தருக்கு ஆங்கிலம் தெரியணுமா இல்லையா? அப்ப இது அவனுடைய நிலை. அவனுக்கு கல்வி தகுதி தேவையில்லை, காவி தகுதி இருந்தால் போதும். சங்கி சிந்தனையா? நீ பாரத் மாதாக்கு ஜெயம் சொல்றியா? நீ இந்த சிந்தனைப்பட்டவனாக இருக்கின்றாயா? சனாதனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? உனக்கு போஸ்டிங் கிடைக்கும் என்பதுதானே வட மாநிலங்களுடைய நிலைமை. வட மாநிலங்களிலே முஸ்லிம்கள் எப்படி பாதிக்கப்படுகின்றார்கள்? இந்த கூத்துக்களுக்கு, இந்த அநியாயத்திற்கு அங்கே உள்ள கலெக்டர்கள் ஒரு காரணம் இல்லையா? போராட்டம் செஞ்சாங்கன்னு சொல்லி வீடுகள் இடிக்கப்படுகின்றன. எத்தனை விஷயங்கள்! உத்தரப்பிரதேசத்திலே இந்த யோகியினுடைய ஆட்சியிலே எத்தனை முஸ்லிம்களின் வீடுகள் இடிக்கப்பட்டன. உச்ச நீதிமன்றம் கண்டித்த போதிலும் அதை துச்சமாக மதித்துவிட்டு பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களின் வீடுகளை இடித்து தலைமட்டமாக்குகிறார்களே. அந்த கலெக்டர்களுடைய துணை இல்லாமல், அவங்களுடைய கரிசனம் இல்லாமல் வீட்டை இடித்தார்களா? அப்ப நீ எந்த கலெக்டரை கொண்டு வருவ, நீ யாரை கொண்டு வருவேன்னு எங்களுக்கு தெரியாதா? அப்ப எதுன்னு புரியுதா? எல்லா வாசலையும் அடைக்கிறான். முஸ்லிம்கள் உள்ளே வருவதற்குள்ள, உள்ளே வருவதற்குள்ள எல்லா வாசலையும் அடைத்து விட்டு அந்த இடத்தை அபகரிப்பதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களே. இது ஒண்ணுங்க. இன்னொன்னு பாருங்களேன், வக்ஃப் வாரியத்துக்குள்ளே பல அதிகாரிகள் இருப்பார்கள், நிறைய அதிகாரிகள் இருப்பார்கள். அந்த அதிகாரிகள் எல்லாமே இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்ற விதிமுறை இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு சட்டத்தை மாத்திட்டாங்க. முன்னாடி இருந்த விதிமுறை என்ன? வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய எந்த நிலையில ஒருத்தர் உறுப்பினராக இருந்தாலும் அவர் யாரா இருக்கணும்? இஸ்லாமியராக இருக்கணும். அது நியாயமும் கூட. ஏன்னா கொடுத்த முஸ்லீம். யாருக்காக கொடுக்கப்பட்டது? முஸ்லீமுக்காக கொடுக்கப்பட்டது. இதுல மற்ற மதத்துக்காரர்களுக்கு வேலை கிடையாது. நம்ம அறநிலையத்துறை இருக்குல்ல, கோயில்கள் இருக்கிறது, அதை பராமரிப்பதற்கு அறநிலையத்துறை வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் நமக்கு திருநள்ளார் கோயில் இருக்கு, அங்க போய் அது உள்ள ஒரு முக்கியமான கோயில் உள்ள பதவியை எங்களுக்கு தாங்க நம்ம கேட்கலாமா? கேட்டா நியாயமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்தந்த மதத்தில் உள்ளவங்க தான் அவங்க சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டும். ஆனா இங்க என்ன செய்கின்றார்கள்? இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு முஸ்லிம்கள் அல்லாதவர்களையும் நாங்க போடுவோம். சமீபத்திலே தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் என்கின்ற ஊரிலே ஒரு கோயில் இருக்கிறது, ராஜகோபால கோயில் சொன்னாங்க. அந்த கோயிலிலே ஒரு அரங்காவலர் நியமிக்கிறாங்க. அவர் பேர் என்ன தெரியுமா? நர்கீஸ் கான். அவர் பேர் என்னது? நர்கீஸ் கான். சங்கிகள் என்ன பண்ணிட்டாங்க? இந்த பேரை பார்த்துட்டு சிந்திக்க மாட்டேன், அறிவுவே கிடையாது. அறிவுக்கும் அந்த இயக்கத்துக்கும் இந்த கட்சியில் உள்ளவர்களுக்கும் சொன்னதே கிடையாது. அதை பார்த்த உடனே என்னன்னு போய் பார்த்தால் அவர் பேர் நர்கீஸ் கான் என்பது உண்மை. ஆனா அவர் ஒரு இந்து. அப்ப ஏங்க உங்க பேர் நர்கீஸ் கான் இருக்கு, முஸ்லிம் பேர் மாதிரி இருக்குன்னு கேட்டா அவர் சொல்றாரு, என்னுடைய தாய் என்னை கருவாக சுமந்திருக்கிற நேரத்திலே என்னுடைய பிரசவம் என்பது ரொம்ப கடினமாகிவிட்டது. அவர் உயிர் பிழைப்பாரா இல்லையா என்று கூட தெரியாது. அந்த நேரத்திலே நர்கீஸ் கான் என்ற ஒரு டாக்டர், இஸ்லாமிய மருத்துவர் தான் அவரை காப்பாற்றி சிறப்பான முறையிலே பிரசவம் பார்த்து கொடுத்தாரு. அந்த நன்றிக்காகத்தான் அந்த பேர் எனக்கு சூட்டப்பட்டது என்று அவர் பதிலளிக்கிறார். அப்ப ஒரு இஸ்லாமியுடைய பேரை கூட அனுமதிக்காத நீங்க வக்ஃப் வாரியத்தினுடைய இதை கொண்டு வந்து எப்படி அடுத்த மதத்துக்காரனை போடுவ? இதுதான் நியாயமா? இதுதான் ஜனநாயகமா? இதுதான் ஒருமைப்பாடா? இதுதான் வேற்றுமையிலே ஒற்றுமையா? இதை எங்களுடைய கேள்விகள். அப்ப இப்படியாக அநியாயமான முறையிலே, அபத்தமான முறையிலே இந்த சட்ட திருத்தத்தை இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? இந்த சொத்துக்கள் எல்லாத்துக்கும் கார்பரேட்டுகளை வாரிசாக்கணும். அம்பானியுடைய வீடு பார்த்திருக்கீங்களா? அப்பப்ப காட்டுவாங்க பேஸ்புக்ல, கட்டி விட்டு டப்பா டப்பாவா இருக்கும், லைட் லைட்டா போட்டு வச்சிருப்பான். ஏதாவது பேர் வச்சிருக்காங்க. அது 15,000 கோடி மதிப்புள்ள வீணாம். அந்த வீடை பத்தி அப்படியாக்கும் இப்படியாக்கும் அள்ளி முடிய இந்த வீடே ஆட்டையை போட்ட வீடுங்க. இது அந்த இடம் யாருக்குரிய தெரியுமா? அம்பானியுடைய இடம். அம்பானியுடைய இடம் என்பது வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான இடம். அந்த வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான இடத்தை அம்பானி ஆட்டையை போட்டு வச்சிருக்கிற முஸ்லிம்களுடைய முன்னுடைய புத்துவதற்காக இதை செய்திருக்கின்றார்கள். இப்படியாக பல கார்பரேட் நிறுவனங்கள் வக்ஃப் சொத்துக்களை அபகரித்து வைத்திருக்கின்றார்கள். இந்த சொத்துக்களை அவர்களுக்கு உரிமையாக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தானே
சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற பாஜகவை உன்னை எச்சரிக்கின்றோம். நாங்கள் பட்டு பொறுமை காத்துக் கொண்டே இருக்கின்றோம். எங்களுக்கு வன்முறையின் மீது நம்பிக்கை இல்லை. வன்முறை என்பது இருபுறமும் கூறுள்ள கட்டி என்கிறபடியால் தான் எங்களுடைய மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்கி ஜனநாயக வழிகளை நாங்கள் வலிமை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். வன்முறை என்றைக்கும் தீர்வாகாது, அது நன்முறை அல்ல. எனவேதான் ஜனநாயக பூர்வமாக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். இதுதான் உன்னுடைய ஆட்சியை கலைக்கும், உன்னுடைய ஆட்சி கட்டிலே இருந்து உன்னை இறக்கும். கடந்த காலத்திலே பார்த்திருக்கின்றோம். வேளாண் திருத்த சட்டம் என்ற பெயரிலே ஒரு கொடிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள். பஞ்சாப் மாதிரியான மாநிலங்களிலே, வட மாநிலங்களிலே விவசாயிகள் தொடர்படியாக போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டங்கள் ஓராண்டுக்கும் மேலாக நடந்தன. கடைசியிலே வேறு வழி இல்லாமல், எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாமல் தோற்று போய், வெற்றி போய், தலை குனிந்து போய், கேவலப்பட்டு போய் வாபஸ் வாங்கினியா இல்லையா? நான் பெரிய ஆட்சியாளன், எங்களை மேல் எதுவும் இல்ல, நாங்கள் தான் கெத்து கிச்சன்னு சொன்னியே. நீ கொண்டு வந்த சட்டத்தை உன்னை கொண்டே பின்வாங்க வைத்து உன்னுடைய முகத்திலே இறைவன் கரையை பூசினதா இல்லையா? கூடிய விரைவிலே உன்னுடைய ஆட்சி இல்லாமல் போக போகின்றது. அதுக்காக இந்த மக்கள் தயாராகிவிட்டார்கள். முஸ்லிம்கள் களத்தில் இறங்கிவிட்டார்கள். இது வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டி அழைத்த சமுதாயப்படா. உன்னை விட அவன் ரொம்ப கொடியவனாக இருந்தான், அவனை விட நீ கொடியவனாக மாறியிருக்கலாம். எப்படிப்பட்ட சக்தியாக நீங்கள் இருந்தாலும் அற வழியிலே உங்களை இந்த ஆட்சியை விட்டு தூக்கி அடிக்கக்கூடிய அதிகாரம், துரத்துகின்ற அதிகாரம், ஜனநாயக பாதையிலேயே உங்களை விரட்டி அடிக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவான். நாங்கள் அல்லாஹ்வை சார்ந்திருக்கின்றோம். நீ சொல்ல எனக்கு அமெரிக்கா சப்போர்ட், எனக்கு அவன் சப்போர்ட், எனக்கு இஸ்ரேல் சப்போர்ட், எங்களுக்கு அல்லாஹ் சப்போர்ட்டா? எல்லாவற்றையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிமாறிக்கின்ற இறைவன் எங்கள் பக்கம் இருக்கின்றான். அவன் நினைத்தால் நீ ஒண்ணுமே சட்டமாக்கி இருந்தாலும் எங்களுடைய தொடர் போராட்டங்களின் மூலமாக உன்னை பின்வாங்க செய்து இந்த வக்ஃபு சட்டத்தை நாங்கள் திரும்ப பெற வைப்போம் இன்ஷா அல்லாஹ். இது மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு எதிராக, இந்த தேசத்துக்கு எதிராக நீங்கள் கொண்டு வந்த அத்தனை சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அத்தனை சட்டங்களையும் திரும்ப பெற வைத்து உன்னை ஆட்சி கட்டிலே இருந்து இறக்கி உன்னை ஒன்றுமில்லாத செல்லாக்காசாக ஆக்குவதற்கு ஏவன் எங்களுக்குரிய வலிமையை பெறுவான். அல்லாஹ்விடத்திலே அந்த உதவியை கேட்டுக் கொண்டு சொல்லிக்கொண்டு இந்த சட்டம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இது எங்கள் சொத்து, நீ ஒண்ணு எங்களுக்கு தரல. எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் எங்களுக்கு தந்த சொத்தாக இருப்பதால் இதை காப்பதற்காக எங்கள் உயிரையும் கொடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். ஏழை மக்களின் நலன் காக்க, ஏழை மக்களின் நலன் காக்க முஸ்லிம் முன்னோர்கள் வாரி கொடுத்த, முஸ்லிம் முன்னோர்கள் வாரி கொடுத்த லட்சக்கணக்கான கோடிகளை, லட்சக்கணக்கான கோடிகளை அபகரிக்கும் முயற்சிகளை, அபகரிக்கும் முயற்சிகளை முறியடிக்கும் ஆர்ப்பாட்டம், முறியடிக்கும் ஆர்ப்பாட்டம். வக்ஃபு சொத்தை அபகரிக்க துடிக்கும், வக்ஃபு சொத்தை அபகரிக்க துடிக்கும் ஒன்றிய அரசின் அடக்குமுறையை, ஒன்றிய அரசின் அடக்குமுறையை வன்மையாக கண்டித்து, வன்மையாக கண்டித்து ஆர்த்தெழுந்த போராட்டம், ஆர்த்தெழுந்த போராட்டம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். திட்டம் போட்டு சட்டம் போட்டு, திட்டம் போட்டு சட்டம் போட்டு முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து, முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து சதி செய்யும் ஒன்றிய அரசு, சதி செய்யும் ஒன்றிய அரசு கயமத்தனத்தை கண்டிக்கின்றோம், கயமத்தனத்தை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டங்களுக்கான ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு
முஸ்லிம்கள் சொத்தை அபகரிக்க சட்டத்தின் பெயரால் திட்டம் போட்டு வஞ்சகம் செய்யும் ஒன்றிய அரசு எச்சரிக்கை 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 இது முஸ்லிம்களின் எச்சரிக்கை அல்லாஹ் அக்பர் 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 நாம் இறக்கச் செல்வோம் ஆசாதி விளக்கச் செல்வோம் ஆசாதி நாம் ஓங்கி உழைப்போம் ஆசாதி நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆசாதி நீ சுமந்து நிற்கால் ஆசாதி வப்பை இழக்க மாட்டோம் ஆசாதி உன்னை விரட்டி அளிப்போம் ஆசாதி எங்கள் உரிமை காக்க ஆசாதி நாங்கள் உயிரை கொடுப்போம் ஆசாதி ஓ பாசிசப்படையே ஆசாதி நீ அடைக்க நினைத்தால் ஆசாதி நாங்கள் நலங்க மறுப்போம் ஆசாதி உன் திட்டத்தை ஆசாதி நாங்கள் ஒழித்து கட்டுவோம் ஆசாதி நாங்கள் கலைந்திட மாட்டோம் ஆசாதி அதை களையவும் மாட்டோம் ஆசாதி இனி ஒவ்வொரு நாளும் ஆசாதி உன் உறக்கம் கலையும் ஆசாதி இது விடுதலை முழக்கம் ஆசாதி இனி நாளை கேட்கும் ஆசாதி வக்பை நீக்கும் வரைக்கும் ஆசாதி எங்கள் போராட்டம் தொடங்கும் ஆசாதி உன் ஆணவாட்சி ஆசாதி அது விரைவில் அழியும் ஆசாதி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அடுத்தபடியாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இன்றைய மாவட்ட துணை செயலாளர் சகோதரர் விசால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக நடத்தப்பட்ட இக்கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள் அனைவருக்கும், கிளை நிர்வாகிகளுக்கும், கிளை தொண்டர் அனைவருக்கும், கிளையின் ஆதரவாளர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஊடக நண்பர்களுக்கும், பாதுகாப்பளித்த உளவுத்துறை மற்றும் காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தை அழகிய முறையில் நடத்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கே புகழளித்தோம் என்று கூறி இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தை